டெல் அவி பகுதி மீது ஈரான் மேற்கொண்ட அந்த தாக்குதல் வந்து அது ஒரு புதிய ஏவுகணையை ஈரான் பயன்படுத்தி இருந்தது. அது வந்து கரம்ஷா என்ற ஏவுகணை. இந்த கரம்ஷா என்ற ஏவுகணை வந்து கிட்டத்தட்ட ஒரு 3-4 வாரங்களுக்கு முதல் தான் ஈரான் வந்து பரீட்சித்து பார்த்திருந்தது. அது ஓஹெட் வந்து மல்டிபிள் ஓஹெட் என்றது கொத்துக்குண்டு சொல்லலாம். 2000 கிலோ வெடிமருந்தை கொண்டு செல்லக்கூடியது. எனவேதான் அந்த ஒரு ஏவுகணை நீங்கள் பார்க்கலாம் அந்த டெல் அவி பகுதியில் அந்த இவர்கள் வைத்தியசாலையை தாக்கியதாக கூறுகிறார்கள். ஆனால் வைத்தியசாலைக்கு அருகில் இருந்தது இராணுவத்தின் தலைமையகம் இருந்தது. அந்த வைத்தியசாலையும் இராணுவ வைத்தியசாலையாகத்தான் இருந்தது. ஈரான் கூறுகிறது தாங்கள் அந்த இராணுவ தலைமையகத்துக்கு தான் அடித்தது என்று சொல்லியும் அது இந்த வேவ் வந்து வைத்தியசாலையை பார்த்ததாகவும் கூறுகிறார்கள். அப்ப இதுதான் இறுதியாக நடந்த மிகப்பெரிய ஒரு தாக்குதலாக இருக்குதா? அது வந்து இஸ்ரேலாக இருக்கலாம், ஈரானாக, அமெரிக்காவாக இருக்கலாம், ஐரோப்பிய ஒன்றியமாக இருக்கலாம், எல்லோருக்கும் அது ஒரு அதிர்ச்சியான தாக்குதலாகத்தான் நாங்கள் பார்க்கலாம். ஏனென்று சொன்னால், அதாவது நீங்கள் பார்க்கலாம் கிட்டத்தட்ட அந்த ஒரு ஏவுகணையை முறியடிப்பதற்கு நீங்கள் அந்த வானத்தில் பார்க்கலாம் எத்தனை இன்டர்செப்டர் ஏவுகணைகளை இவர்கள் ஏவினார்கள் என்று. கிட்டத்தட்ட 24 ஏவுகணைகளை ஏவி இருக்கிறார்கள். ஆனால் எதனாலும் அதனை தடுக்க முடியவில்லை.